Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பான நிசார் செயற்கைக்கோள் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-16 மூலம் விண்ணில் ஏவப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், நீங்கள் ஏவுதளத்தில் இருக்கிறீர்கள். அங்கு ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கிறதா? என்ன நிலவரம்? பூங்குழலி, வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியான இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பில் உருவாகியுள்ள நிசார் செயற்கைக்கோள் இன்னும் 5 நிமிடங்கள்ல ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செகண்ட் லான்ச் பேட்ல இருந்து விண்ணில் ஏவப்பட போகிறது. GSLV F-16 ரக ராக்கெட், அதாவது அதோட உயரமே 51 மீட்டர் உயரம் இருக்கும். அதை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா LIC பில்டிங்கை விட அதோட உயரம் ஹைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோட கோபுரம் உச்சி எவ்வளோ இருக்குது, அந்த கோபுரத்துக்கு இணையாக அந்த ராக்கெட்டினுடைய உயரம் இருக்கும். மிகவும் பிரம்மாண்டமாக விண்ணில் பாய உள்ளது. 5:40க்கு ராக்கெட் லான்ச் ஆன உடனே அப்போலேருந்து 18 நிமிடங்களில் திட்டமிட்டபடி 745 கிலோமீட்டர் உயரத்தில் அந்த ராக்கெட்டினுடைய முனைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற நிசார் விண்கலம் தனியாக பிரிந்து பூமி சுற்றுவட்ட பாதையில் சுற்ற தொடங்கும். இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டுமல்லாது நாசா விஞ்ஞானிகளும் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய கணினி மையத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் தற்போது ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸ் எனப்படும் அந்த ஒரு விஷயத்தை, முக்கியமானது, அதாவது எப்பயுமே ஒரு ராக்கெட் ஏவப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பாக தானியங்கியாக தொடங்குவதற்கான அந்த கட்டளை பிறப்பிக்கப்படும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தற்போது வரை இந்த ராக்கெட்டினுடைய செயல்பாடுகள் மிகவும் உறுதியாக இருக்கிறது என்பதை முடிவு செய்ய முடியும். மொத்தமாக 11,000 கோடி செலவுல, அதாவது இதுவரையும் 1960 எவ்வளவோ செயற்கைக்கோள்களை இந்தியா அனுப்பினாலும் இதோட விலை மட்டுமே 11,000 கோடி மதிப்பினான ஒரு செயற்கைக்கோளை இதுவரை அனுப்பினதில்லை. ஏன், நம்ம நிலாவுக்கு அனுப்பின சந்திரயான் விண்கலமே 3 விண்கலம், சந்திரயான் 1, 2, 3 சேர்த்தா கூட 2,000 கோடி தான் வரும். அப்படி பார்க்கும்போது சந்திரயானை விட 5 மடங்கு விலை மதிக்கத்தக்க இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்ப போறாங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக IIT பேராசிரியரும் நிசார் திட்டத்தில் இணைந்து செயலாற்றி வருபவருமான மணிகண்டன் மாத்தூர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நிசார் திட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய பணி என்ன, இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து கூறுங்கள் சார். நிசார் திட்டத்தில் எங்களோட IIT மெட்ராஸில் நாங்கள் பண்ணுற பணி பேலோடு டிசைன் பண்ணும்போது நம்ம எர்த்தை பற்றி என்னெல்லாம் இமேஜ் பண்ணணுன்றது இன்புட்ஸ், எர்த்தில் என்னெல்லாம் இமேஜ் பண்ணணுன்றது இன்புட்ஸ் கொடுத்து கோஸ்டல் ஓஷன் ரீஜியனில் நம்ம இம்ப்ரூவ்டு டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு இமேஜ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேலோடு டிசைன் எப்படி மாற்றணுன்றதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறது தான் எங்களோட மெயின் ரோல். சார், இப்போ L பேண்ட் S பேண்ட் அப்படின்னு 2 விதமான தனித்தனி ரேடார் அமைச்சிருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையும் S பேண்ட் ரேடாரை வடிவமைச்சிருக்கு. இந்த S பேண்ட் ரேடார் என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போகுது? கரெக்ட். ஸோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்ன்றது முன்னாடி இருக்கிற சேட்டலைட்ஸ்லேயே நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேட்டலைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, US சைடுலேருந்து நாசா L பேண்ட் ஃப்ரீக்வன்சி அரௌண்ட் 24 சென்டிமீட்டர்ஸ் வேவ் லென்த்தும், இந்தியா சைடுலேருந்து S பேண்ட் ஃப்ரீக்வன்சி ரேடார் அரௌண்ட் 10 சென்டிமீட்டர் வேவ் லென்த்தோட ரேடார் ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டுத்தோட அட்வான்டேஜஸ் சேர்த்து யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி இமேஜஸ் எடுக்கிறது தான் இந்த சேட்டலைட்டோட மெயின் ரோல். ஸோ இந்த யூஎஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்தியாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது தான், தனித்தனியாக வேலை செய்யாதது. இது ரெண்டு ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர இமேஜஸையும் டேட்டாவையும் கம்பைன் பண்ணி மன்னிக்கணும். ராக்கெட் லான்ச் இன்னும் 30 செகண்ட்ல தொடங்க உள்ள நிலையில ராக்கெட் லான்ச் ஆன பிறகு நம்ம விரிவாக இது குறித்து நம்ம பேசலாம். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் செகண்ட் லான்ச் பேட்ல GSLV F-16 ரக ராக்கெட் இந்தியாவினுடைய பெருமையை அமெரிக்காவோடு இணைந்து விண்ணில் ஒரு சாதனையாக நிகழ்த்த திட்டமிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். Transform your dreams into reality with the guarantee of
assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.